Good morning students, I welcome you all. Today, now we are going to see about 6th standard science subject unit 1 heat. Last video we saw about flow of heat, expansion in solids and linear and cubical expansion. But today, now we are going to see about uses of thermal expansion. Let us see the uses of thermal expansion. Thermal, that means heat. Okay, so thermal நால நம்ம heat apply பண்ணி அந்த expand பண்ண போறோம். So அதனால தான் thermal means heat. Okay, first நம்ம பார்க்க போறது fitting the iron rim on the wooden wheel. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் உடன் வீலில் அயன் ரிங்கை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபிட் பண்ணணுன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா த டயாமீட்டர் ஆஃப் த அயன் ரிங் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் தட் ஆஃப் த உடன் வீல். ஸோ இந்த உடன் வீலை விட டயாமீட்டர் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. எதுக்கு? இந்த அயன் ரிங்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இந்த அயன் ரிங்கை வந்து நம்ம இந்த உடன் வீலில் வந்து இன்செர்ட் பண்ணுறது, அந்த உள்ள மிடில் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, therefore it cannot be easily slipped on from the rim of the wooden wheel. ஸோ ஈஸிலியாக இதை வந்து உள்ளே நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இதோட உடன் வீலோட டயாமீட்டரை விட அயன் ரிங் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதனால் இந்த உடன் வீலில் இந்த அயன் ரிங்கை மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காண்டி த அயன் ரிங் இஸ் therefore first heated to a higher temperature so that it expand in size, and the hot ring is then easily slipped over the rim of the wooden wheel. Cold water is now poured on the iron ring so that it contract in size and hold the wooden wheel tightly. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அயன் ரிங்கை எடுத்திருக்கோம். அயன் ரிங்கை வந்து எடுத்து நல்லா ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணுறப்ப ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறப்ப அயன் ரிங் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுதான் இங்கே மெயினான வார்த்தை. ஓகே, ஸோ அயன் ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட சைஸில் இந்த உடன் வீலை விட கொஞ்சம் பெருசாகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், த ஹாட் ரிங் இஸ் ஈஸிலி ஸ்லிப்பட் ஓவர் த ரிம் ஆஃப் த உடன் வீல். ஸோ இப்போ இந்த அயன் ரிங் என்ன ஆகுது, ஈஸியாக இந்த உடன் வீலுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த உடன் வீலுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அயன் ரிங்கை வச்சுட்டோம். வச்ச பிறகு கோல்டு வாட்டர் இஸ் நவ் போர்ட் ஆன் த அயன் ரிங். ஸோ ரொம்ப கோல்டு வாட்டரை என்ன பண்ணுறோம், போர்ட் பண்ணுறோம். ஏன் போர்ட் பண்ண ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த அயன் ரிங் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ ஹீட்டாக இருக்கப்போ அது நம்ம வந்து உடன் வீலுக்குள்ளே மிடில் வச்சுட்டோம். பட் ஹீட் ஆகி இதை விட பெருசாக இருக்கும். உடன் வீலை விட டயாமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அயன் ரிங் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து கூல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹீட்டு ஆகி எக்ஸ்பேண்ட் ஆனது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகிறப்ப இந்த உடன் வீலில் மிடில் போய் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ that it contracts in size and hold the wooden wheel tightly. ஸோ உடன் வீலை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனது கூல் பண்ண பிறகு நம்ம என்னாச்சு, அது கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு, சுருங்கிடுச்சு. ஸோ சுருங்கின பிறகு இந்த உடன் வீலுக்குள்ளே மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபிட்டிங் த அயன் ரிம் அந்த உடன் வீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து புல்லக்காக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அயன் ரிங்கை வந்து உடன் வீலுக்குள்ளே மிடில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், லெட் அஸ் see uses of thermal expansionல ரிவிட்டிங் தட் மீன்ஸ் அந்த அடித்து ரெண்டு பிளேட்டாக இருக்கும். அதை வந்து அடித்து மேலே வந்து அந்த ரிவிட்டிங் வச்சு யூஸ் பண்ணி ஸோ அந்த ரெண்டு பிளேட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் ரிவிட்டிங் சொல்லுவோம். ரிவிட் ஆர் யூஸ்டு டு ஜாயின் டூ ஸ்டீல் பிளேட் டுகெதர். ரெண்டு ஸ்டீல் பிளேட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹாட் ரிவிட் இஸ் டிரைவ் த்ரூ த ஹோல் இன் த பிளேட்ஸ். ஸோ அந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஹோல் போட்டுக்கிறோம். ஹோல் போட்ட பிறகு ரிவிட் ஒன்று எடுக்கிறோம். அந்த ரிவிட்டை வந்து ரொம்ப ஹாட் கண்டிஷன்ஸில் ரெட்டிஸ் கண்டிஷன்ஸில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இன்செர்ட் பண்ண பிறகு ஒன் எண்ட் ஆஃப் த ரிவிட் இஸ் ஹேமர்ட் டு ஃபார்ம் அ நியூ ரிவிட் ஹெட் வரும். ஸோ ஒரு எண்டை ஹோல் போட்ட பிறகு ஒரு எண்டு வந்து நம்ம போட்டு ஹேமர் யூஸ் பண்ணி அடிச்சிட்டோம். அடித்த பிறகு கீழே பாட்டமில் வந்து இன்னொரு ஹெட்டு வரும். ஸோ நியூ ரிவிட் ஹெட் வந்து கீழே ஃபார்ம் ஆகும். வென் கூல்டட் த ரிவிட் வில் கான்ட்ராக்ட் அண்ட் ஹோல்டு த டூ பிளேட் டைட்லி டுகெதர். ஸோ இந்த மாதிரி பிக்சர் ரிவிட்டிங் அப்படிங்கிற இந்த பிளேட் பிக்சர் வந்து நம்ம டோரில் பார்த்துருப்போம். மோஸ்ட்லி டோர் அந்த லாக் பண்ணுற அந்த
அந்த கைப்பிடிக்கிட்ட இந்த மாதிரி ரிவீட்டிங் பார்த்துருப்போம். வேறு எங்கே பார்த்துருப்போம்னா ஷெட்டு போடுவாங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ரிவீட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, see the diagram. இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், when red hot the rivet is put into positions. ஸோ என்ன பண்ணுறோம், 2 பிளேட்டை வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளேட்டோட எண்டும் அந்த பிளேட்டோட ஃபஸ்ட்டு பிளேட்டோட எண்டையும் ஒரு ஹோல் போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணுறோம், இன்செர்ட் பண்ணுற ரிவீட்டை ரொம்ப அந்த ரிவீட் பாருங்கள் ரெட் ஹாட் கண்டிஷன்ஸில் வச்சுருக்கோம். அந்த அளவு நம்ம அந்த ரிவீட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் பண்ண பிறகு அந்த ஹோலில் இன்செர்ட் பண்ண பிறகு மேலே வந்து நல்லா ஹேமர் வச்சு அடிச்சிடுறோம். அடித்த பிறகு கீழே ஒரு ஹெட் வரும் நமக்கு திருப்பியும். இட் இஸ் ஹேமர்ட் into a head and then allowed to cool. திருப்பி வந்து இந்த பக்கமும் அடிச்சுட்டு allowed to cool. திருப்பி இதை கூல் பண்ண பிறகு நமக்கு என்ன ஆகும், as the rivet cools it contract and pulls the steel plates together. ஸோ திருப்பி தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றும் போது இந்த அடித்தது வந்து ரெண்டும் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகிறப்ப அது சுருங்கி அந்த 2 பிளேட்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிவிட்டிங் அப்படிங்கிறது யூசஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஹீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் let us see some more examples for thermal expansions. Okay, given reasons for the following. ஸோ கொஸ்டின் கேட்டு இது என்ன ரீசன்னால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேப்ஸ் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் ரயில்வேஸில் வந்து லேயிங் ஏ ரயில்வே ட்ராக்கு. நீங்கள் ரயில்வே ட்ராக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்குறப்ப சீத பிக்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக என்ன ஆகும், பிரித்து அதில் மிடில் சின்ன சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் ஏன் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார் தி ரீசன், see the reasons, the gap is left between the rails to provide a space from the iron metal to expand and contract during the summer and winter season due to the change in the temperature. ஸோ சம்மர் சீசனுக்கும் வின்டர் சீசனுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து சம்மர் சீசனில் என்ன ஆகும், ரொம்ப வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அந்த அயன் ஃபுல்லாகவே ட்ராக் எல்லாமே ரயில்வே ட்ராக் எல்லாமே அயன் மெட்டலில் தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன ஆகும், ஈஸியாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப சின்ன சின்ன கேப் மிடில் இல்லைன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அது பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா சம் ஆக்சிடெண்ட் வந்து அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ட்ராக்குக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அவங்க லெவல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லெவலுக்கு மிடில் சின்ன சின்ன கேப் விட்டுருப்பாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அந்த கேப்பில் வந்து அந்த அயன் மெட்டல் போய் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ சின்னதாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த அயன் அந்த இடம் கொஞ்சம் விட்டுருக்கோம்ல அதில் ஃபுல்லாக ஆக்குப்பை போய் நீங்கள் சம்மர் டேஸில் போய் பாருங்கள், ரயில்வே ட்ராக்கில் கேப்பே இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம மிடில் வந்து கேப் விடுறோம். ஸோ இட் இஸ் த கேப் இஸ் நாட் லெஃப்ட் பிட்வீன் தென் த rails will bend more and cause derailing of the trains. ஓகேவா, ஸோ அந்த ரயில்வே ட்ராக் பெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். ஸோ அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த கேப் வந்து அங்கே விட்டுருக்காங்க. And see the second question, gaps are left in between two joints of a கான்க்ரீட் பிரிட்ஜு. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜு சீசர் டயக்ராம். ஸோ இந்த பிரிட்ஜில் மிடில் வந்து என்ன, கான்க்ரீட் பிரிட்ஜில் மிடில் சின்ன சின்ன கேப் அதே மாதிரி விட்டுருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப் இஸ் லெஃப்ட் பிட்வீன் டூ செக்ஷன்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் பிகாஸ் டு அலோவ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் டியூரிங் த சம்மர் டேஸ் ஸோ தட் இட் வில் நாட் டேமேஜ் த பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஸோ சம்மர் டேஸ் டைம்ஸில் இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் சம் அயன் மெட்டல்ஸ் வந்து மிடில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காண்டி மிடில் சின்ன சின்ன கேப் விட்டுருக்காங்க பிரிட்ஜ்லேயும். ஸோ கான்க்ரீட் பிரிட்ஜ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும், ரயில்வே ட்ராக்லேயும் இந்த மாதிரி கேப் தான் இருக்கும். என்ன ரீசன், ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சம்மர் டேஸில் ஹீட் வந்து அதிகமாக படப்பட அந்த அயன் மெட்டல்ஸ் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி மிடில் கேப் விடுறாங்க. Next let us see cracking of a thick glass tumbler. ஸோ இந்த திக்கான கிளாஸ் டம்ளர் கிராக் ஆகும். ஸோ அது என்ன ரீசனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இஸ் ஏ போர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. ஸோ ஹீட்டை வந்து ரொம்ப கண்டக்ட் பண்ணாது. when hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hot and expand while the outer surface remains at the room temperature and does not expand. Due to this unequal expansion, the tumbler is
கிராக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹாட்டான இருக்க டீயோ மில்க்கோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், போர் பண்ணுறோம். ஸோ இந்த டம்ளரில் போர் பண்ணும்போது இன்சைடில் உள்ளே என்ன இருக்குது, ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டம்ளர் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. பட் அவுட் சைடில் ரூம் டெம்பரேச்சரில் தான் நார்மலாக அந்த டம்ளர் இருக்குது. ஸோ டம்ளர் இருக்கப்போ என்ன இருக்குது, இன்சைடில் ரொம்ப ஹீட் கண்டிஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. பட் வெளி சைடில் ரூம் நார்மலாக கூலிங்காக இருக்குது. ஸோ ஹீட் அண்ட் கூல் ரெண்டு ரியாக்ஷனும் ஒரே சப்ஸ்டன்ஸில் நடக்கிறதுனால அது என்ன ஆகுது, டியூ டு திஸ் அன்ஈக்குவல் எக்ஸ்பான்ஷன். ஸோ உள்ளே ஹீட்டாகவும் வெளியில் கூலாகவும் இருக்கிறனால அந்த டம்ளர் என்ன ஆகுது, கிராக் ஆகுது. ஸோ இந்த டம்ளரில் மோஸ்ட்லி நான் பார்த்ததில்ல. பட் யூ சீ த பீங்கானில் நீங்கள் ஊற்றி பாருங்களேன். ஸோ ஹாட்டாக இருக்க ரொம்ப ஹையஸ்ட் பீங்கானில் சும்மா லோ காஸ்ட்டில் ப்ரைஸில் விற்கலாம். அந்த மாதிரி பீங்கானில் நீங்கள் காஃபியோ டீயோ உள்ளே ஊற்றுனீங்கன்னா ஸோ அது என்னாகும், கொஞ்ச நாள்லேயே வந்து அதில் அந்த பிரேக்கிங்கை வந்து நீங்கள் கிராக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் கிராக்கிங் ஆஃப் த திக் கிளாஸ் டம்ளர். இன்சைடில் வந்து ரொம்ப ஹாட்டாக ஊற்ற அது என்னாகும், வெளியில் கூலாகவும் உள்ள ஹீட்டாகவும் இருக்கனால அது அந்த டம்ளர் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூ ரைஸ் ஒன் கொஸ்டின்ஸ். நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், என்னென்னா ஏன் நம்ம இப்போ இங்கே கிளாஸ் வந்து கிராக் ஆகுது, பட் லேப்லேயும் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூபு, பீக்கர், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எல்லாமே கண்ணாடி தான். ஸோ கிளாஸ் தான். ஸோ அது எப்படி பிரேக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா லெட் அஸ் see the ஸோ இங்கே பாருங்கள் பீக்கர். இதை வந்து நம்ம லேப்லலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸும் நம்ம ஹீட் பண்ணுவோம், வாட்டர் ஊற்றி ஹீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ்லாம் நிறைய டெஸ்ட் டியூப்பில் ஊற்றி ஹீட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஏன் பிரேக் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் வேர் யூஸ்டு இன் கிச்சன் அண்ட் லெபார்ட்டரி ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் போரோசிலிகேட் கிளாஸ், ஃபைலக்ஸ் கிளாஸ். ஸோ ஃபைலக்ஸ் கிளாஸால் மேக் பண்ணியிருக்கனால அதெல்லாம் என்ன ஆகாது, கொஞ்சம் ஈஸியாக வந்து பிரேக் ஆகிறது கஷ்டம். த ரீசன் இஸ் தட் த போரோசிலிகேட் கிளாஸ் டியூ டு நாட் எக்ஸ்பேண்ட். ஸோ இது என்ன ஆகாது, போரோசிலிகேட் அதை யூஸ் பண்ணி அந்த மேக் பண்ணியிருக்கனால அந்த கிளாஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகாது மச் ஆன் பீயிங் ஹீட்டட் அண்ட் தர்ஃபோர் தே டூ நாட் கிராக்கு. ஸோ அதனால் அது என்ன ஆகாது, கிராக் ஆகாது மோஸ்ட்லி. அதுவே ஓவர் ஹீட் பண்ண சம் டெஸ்ட் டியூப்ஸ்லாம் கூட பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அதிகமாக வந்து மோஸ்ட்லி வந்து இது என்ன ஆகாது, போரோசிலிகேட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதனால் கிராக் ஆகாது. ஓகே, இதான் உங்களுக்கு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீக்கர், இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ்ஸே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக அது பிரேக் ஆக வாய்ப்பே கிடையாது. பட் டெஸ்ட் டியூப் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் அது சின்ன சின்ன கிராக்கு இல்லை அப்படியே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி கீழே அந்த சப்ஸ்டன்ஸோட ரியாக்ஷனால தான் ஹீட் பண்ண அது வந்து வெடிக்கும், ஒரு மாதிரி கிராக் ஆகுமே தவிர வேறு எதுவும் அங்கே வந்து நார்மலாக வந்து ஹீட் பண்ணுறப்ப எந்த கிராக்கும் ஆகாது. ஏன்னா போரோசிலிகேட் இஸ் நாட் எக்ஸ்பேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் let us see electric wires. Electric wires between electric post contact on cold days and shake in summers. To solve this problem, we leave wires slack so that they are free to change length. ஸோ அதோட லென்த்தில் வந்து சம் சேஞ்சஸ் தான் இருக்கும். சம்மர் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து அந்த ஒயர்ஸ் வந்து கீழே ஒரு மாதிரி தொங்குற மாதிரி உங்களால் பார்க்க முடியும். இதே வின்டர் சீசன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக யாரோ கட்டி விட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஒயர் மட்டும் அப்படி இருக்காது. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து துணி காயப்படுவோம்ல, அந்த ஒயருமே பார்த்திங்கன்னா சம்மர் டேஸில் அண்ட் வின்டர் டேஸில் வந்து சம் சேஞ்சஸ் உங்களுக்கு வீக்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னது, இதுவும் one kind of thermal expansions தான். Okay, next let us see numerical problem. First problem, I put a kettle containing 1 liter of cold water on a gas stove and it takes 5 minutes to reach the boiling point. My friend puts on a small electric kettle containing half liter of cold water and it takes 5 minutes to get up a boiling point, which gives more heat in 5 minutes. ஸோ நார்மலான ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை, கோல்டு வாட்டரை எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறோம். கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறப்ப அண்ட் இட் டேக்ஸ் 5 மினிட்ஸில் வந்து அது பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் ஆகிடுது. பட் என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக் கெட்டில் இருக்குது. ஸோ அந்த கெட்டிலில் கண்டெய்னிங் ½ லிட்டர் வந்து கோல்டு வாட்டரை வந்து இப்போ அதே 5 மினிட்ஸில் வந்து பாயில் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பாயில் பண்ணுறப்ப நார்மலாக இதை பார்த்தோன்னே நமக்கே தெரியுது எந்த வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறது 5 மினிட்ஸில் சீக்கிரம் பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் ஆகுதா, இல்லை எலக்ட்ரிக் கெட்டிலில் வச்ச
அந்த இது வாட்டர் வந்து பாயிலிங் பாயிண்ட்டை எது ரீச் ஆகுது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ்வில் வச்சது 1 லிட்டர் 5 மினிட்ஸில் ஹீட் ஆகுது. பட் இங்கே எலக்ட்ரிக் கெட்டிலில் நம்ம 1/2 லிட்டர் தான் வச்சுருக்கோம், அதே 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ எது இதுலேருந்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகுது. த கேஸ் சப்ளையில் தான் வந்து 5 மினிட்ஸில் வந்து 1 லிட்டர் வாட்டரை வந்து பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சரு. எலக்ட்ரிக் கெட்டில் கிடையாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கேஸ் சப்ளை தான். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see. கேன் யூ சே how many times as much? ஸோ இதுலேருந்து இது எத்தனை டைம்ஸ் மச்னு கேட்குறாங்க. 2 times as much heat as electric kettle. ஸோ எலக்ட்ரிக் கெட்டிலில் விட 2 times மச் ஹீட்டடாக இருக்குது எது? கேஸ் சப்ளை. Next, let us see the second question. 1 calorie heat energy is needed to raise the temperature of the water from 30 degrees Celsius to 31 degrees Celsius. ஸோ 1 calorie heat எனர்ஜியை வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் அந்த வாட்டருக்கு இவ்வளோ செல்சியஸ் தேவைப்படுது. ஹவு மச் ஹீட் எனர்ஜி இஸ் நீடட் டு ரைஸ்? ஸோ எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படும் இந்த 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35க்கு ரீச் ஆக எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கலோரிக்கு 30 டிகிரி செல்சியஸ் டு 31. அப்போ 5 calories of heat energy is needed to raise the temperature of water is 30 degree Celsius to 35 degree Celsius. So answer is 5 calories of heat energy. Okay. So இந்த டாபிக்கோட உங்களுக்கு இந்த Unit 1 heat lesson is completed. Okay, I will send you book back answers. Thank you.